ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே விலாக்னான்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வாங்கி சாப்பிட்டாச்சு. இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து சமையல் எல்லாமே முடிச்சுட்டு பார்க்கிங்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளியில் பூவெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து கட்டாத பூவே வந்து பெருசு பெருசாக இருக்கிற சாமந்தி வந்து எடுத்து போட்டு இன்றைக்கி சாய்பாபாவுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் கையில் பாதி துணி துவைச்சி போட்டேன், பாதி துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். வெயில் இந்த சைடு வரும்போது தான் கொஞ்சம் காய நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் பூ கொஞ்சம் இருக்குது, அதை கட்டலான்னு பார்த்தாக்கா பாப்பா வந்து விடவே இல்லை. இந்த மாதிரிலாம் பொகமக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியும் கொஞ்சம் கட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை வந்து அம்மா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது, அதனால் வந்து வெளியே வச்சுருக்கேன். அப்புறமா க்ளீன் பண்ணலாம். மாவு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரகரிசி உப்புமா செஞ்சுட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பொடியான இருக்குன்னா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 தண்ணி சேர்த்துருக்கேன். வரகரிசி ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கேன். அது தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறம் சேர்த்து சிம்மில் வச்சுருங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு வந்து அந்த தண்ணியை எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு குயிக்காகவே வெந்துடும். இது இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக வந்து வரகரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.